மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? குடும்பத்தின் நிலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்க போகின்றது? பண வருவாய் சிறப்பாக இருக்குமா? கடன் பிரச்சனைகள்லாம் எப்போது விலகும் அப்படின்ட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு கிரகங்களின் நிலையை பொறுத்து இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் உங்களுடைய ஒட்டுமொத்த முழு ஜாதகத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு 5 வருட காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். குறிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். அதாவது உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. அரசாங்க ரீதியான ஆதரவு உங்களுக்கு எப்போதும் கிடைத்துவிடும். நோய், கடன், எதிரிகள் போன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரக்கூடிய வகையில் தான் ஆண்டவன் படைத்திருக்கிறார். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரங்களில் இருந்தீங்கன்னா சிறப்பான லாபங்களை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய 5லிருந்து 10 வயது காலகட்டத்திற்குள்ளார நீங்கள் பண்ணாத சில்மிஷங்களே கிடையாது, நீங்கள் பண்ணாத குறும்புத்தனமே கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைய பண்ணியிருப்பீங்க. இதனால் பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா நொந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் படிப்பில் சுட்டித்தனமாக கெட்டித்தனமாக இருப்பீங்க. மற்றவர்களை விட, மற்ற மாணவர்களை விட படிப்பில் சிறந்தவர்களாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்றத மறுத்திட முடியாது. பொதுவாகவே கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் உங்களுக்கு எப்பவும் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் அடிக்கடி ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சிறந்த முறையில் நடக்கும். ஒரு சிலர் புதிய வீடு, வாகனம் போன்றவற்றையும் வாங்குவீங்க. பொருள் வரவும் நிச்சயம் திருப்திகரமாகவே இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். 10லிருந்து 15 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பல சம்பவங்கள் நிகழ்ந்தேறும். அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லிட முடியாது. சில கெட்ட சம்பவங்களும் சில நல்ல சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். பிறருடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பொருள் வரவு வருவதில் இந்த காலகட்டத்தில் தாமதமும் ஏற்படும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக அந்த 15லிருந்து 20 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிப்பின் இறுதி காலகட்டத்தில் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கல்லூரிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். படித்து முடித்துவிட்டு என்ன செய்வது அப்படின்ற ஒரு மிக பெரும் குழப்பம் மற்ற ராசியில் பிறந்தவர்களை விட கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்படுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்திலேயே உருவாகி இருக்கலாம். அடுத்ததாக அந்த 20லிருந்து 25 வயது காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம்னு தான் சொல்லணும். வேலைக்கும் போகணும், குடும்ப பாரத்தையும் சுமக்கணும், திருமணத்தை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்ட்டு 3ஆம் பக்கமும் சுழன்று அடிக்கக்கூடிய அடிமேல் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும். அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. உங்களுடைய திறமையால்,
உங்களுடைய அறிவால் மட்டும்தான் உங்களை முன்னேற்ற முடியுமே தவிர மற்ற எதுவும் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியாது. யார் என்ன சொன்னாலும் எதையும் மாற்ற முடியாது. உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு சாதகமாக அமையும். 100ல் 80% கும்பம் ராசிக்காரர்களுக்கு 20லிருந்து 25 வயதுக்குள்ளார திருமணம் நடக்காது, நடந்தேறியும் இருக்காது. 20% பேருக்கு தான் திருமணம் நடந்தேறி இருக்கும். அப்படியே திருமணம் நடந்தேறி இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இன்பகரமான சுமூகமான வாழ்க்கை அமையும். மற்றவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் என்பதையும் சொல்ல வேண்டும். அதேபோன்று குரு பகவான் உங்களுடைய கும்பம் ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும்போது நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா கொஞ்சம் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ளணும். மிக முக்கியமாக குரு பகவான் 2வது வீட்டை பார்க்கும்போது பண வரவு உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகளெல்லாம் அடுத்தடுத்து வீட்டில் நடந்தேறும். பிரபலங்கள் உங்களுக்கு உதவ வருவாங்க. புது வேலை கிடைச்சிடும். எதிர்பார்த்த அயல் நாட்டு விசாக்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக குரு பகவான் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய 12வது வீட்டை பார்க்கும்போது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் இதையெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியையும் தொடங்கிடுவீங்க. வங்கி கடன் உங்களுக்கு கிடைச்சிடும். திடீர் பயணங்கள் உண்டாகும். ஆனால் குரு பகவான் உங்களுடைய 6வது வீட்டில் அமரும்போது வேலை சுமையால் மன இறுக்கம் உண்டாக்கிடும். எவ்வளவு பணம் வந்தாலும் பணப்பற்றாக்குறை நீடிச்சிடும். குடும்பத்தில் சில சலசலப்புகளும் வந்து போகும். மனைவிக்கு சில பிரச்சனைகளும் உண்டாகும். தைராய்டு பிரச்சனை, சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வரக்கூடும். மற்றவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீங்க. வழக்கில் தீர்ப்பு தள்ளிப்போகும் என்பதையும் சொல்ல வேண்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் தாமதம் வேண்டாம், இல்லைனா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக அனைத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த 25லிருந்து 30 வயது காலகட்டம் பார்த்தீங்கன்னா திருமணம் உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு சுமூகமாக செல்லும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமும் அமைந்திட்டும். எதிர்பார்த்த வேலை அமைந்து லாபமும் 2 மடங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் சற்று வீண் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். அப்படின்றதுனால பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் அமரும்போது உங்களுடைய உழைப்பிற்கும் நீங்கள் சிந்திய வியர்வைக்கும் அங்கீகாரம் கிடைத்திடும். குறிப்பாக சகோதர வகையில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் அலைச்சல் ஏற்படும். சொத்து வாங்குவது விற்பதில் வில்லங்கம், எதிலும் நிம்மதியின்மை, வழக்கால் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் செல்லும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக 30லிருந்து 35 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 4வது இடத்துலையும் சனி பகவான் 6வது இடத்துலையும் அமரும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரித்திடும். அது மட்டுமல்லாமல் பிதிர் வழி சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கிடும். பாக பிரிவினையெல்லாம் நல்ல விதத்தில் முடிவடைந்திடும். தந்தையார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சேரும். மூத்த சகோதரர்களுடைய உழைப்பு அதிகரிச்சிடும். புதிய பதவி பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு வரும். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் என்று தான் சொல்ல வேண்டும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 35லிருந்து 40 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிச்சிட்டோம். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாக்கிட்டோம். பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துவிட்டும். கணவன் மனைவிக்குள்ளார சில ஈகோ பிரச்சனைகள் வரக்கூடும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. பண பற்றாக்குறை கூட ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் வக்ரகதி, சனி பகவான் வக்ரகதியில் இந்த காலகட்டத்தில் அமரும்போது வீண் செலவுகள் உண்டாகும். பதற்றம் அதிகமாகும். விதிகளை மீறி யாருக்கும் உதவி செஞ்சிடாதீங்க. குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைத்திடும். மகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமைந்திட்டோம். மகனுக்கும் அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைத்திட்டோம். வேலையில் உங்களுடைய உழைப்பையும் நல்ல மனதையும் சக ஊழியர்கள் புரிந்து கொள்வாங்க. பாரபட்சமாக நடத்திய அதிகாரி வேறு இடத்துக்கு மாறிவிடுவார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் எதிர்பார்த்தபடி நிச்சயம் அமைந்துவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக 40லிருந்து 45 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கடன்கள், அதன் காரணமாக கடன் கொடுத்தவர்களுடைய தொல்லைகளெல்லாம் ஏற்படும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் இழக்கவும் நேரிடலாம். பகைவர்களுடைய பலம் இந்த காலகட்டத்தில் கூடிவிடும். அதனால் உங்களுடைய முகம் வாடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். மனைவியால் ஆதாயம் ஏற்படும் அப்படின்றது தான் ஓரளவுக்கு ஆறுதலான விஷயம். மற்றவர்களால் விரயங்கள் கூட ஏற்படலாம். உறவினர்களால் அல்லது கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் கூட விரயங்கள் ஏற்படும். இனிய நண்பர்கள் கூட வலிய எதிரிகளாக இந்த காலகட்டத்தில் மாறிடுவாங்க. எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபடாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பிறர் பொறாமை கொள்ளக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்து அந்த 45லிருந்து 50 வயதுக்குள்ளார என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு கட்டளையிடும் அரசு உயர் பதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அரசியலில் வஞ்சனைகளும் துரோகங்களும் தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது ஏமாற்றங்களை தவிர்த்திடும். உதாசீனப்படுத்தும் உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். வீண் பழிகளால் வேதனைப்படவும் நேரிடலாம். இதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்னே சொல்லணும். குடும்பத்தில் சந்தோஷ சூழ்நிலைகள் உருவாகும். சுபகாரியங்களுக்கு குறைவே இருக்காது. மனைவியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இனிமை மிக்க இனிய செய்திகள் உங்களுடைய இல்லத்தை தேடி வந்துட்டோம். தந்தை வழியில் தன வரவு உண்டாகும். மூத்த சகோதரர்கள் இல்ல விழாக்கள் மூலமாக இன்பம் ஏற்பட்டாலும் பெரும் பொருட்செலவுகளும் ஏற்படும். நண்பர்கள் தங்களுடைய பகையை மறந்து உதவி கரத்தை நீட்டுவாங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த 50லிருந்து 55 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா, யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்தான். இதுவரைக்கும் உழைத்ததற்கு பலனாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு தேடி வரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. 7, 6, 5 இந்த 3 எண்களும் உங்களுக்கு சிறப்பான எண்களாக இருக்கின்றது. இதன் மூலமாக யோகம் அடிக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். எந்த வகையில் உதவி உங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அந்த வகையில் உதவி உங்களுக்கு வந்து சேரும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்து அந்த 55லிருந்து 60 வயது காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பான காலகட்டமாக இருக்க போகின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க. அதாவது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் 40 வயதுக்குள்ளார உங்களுக்கு இருக்கும்போதே ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கும். தற்போது 60 வயது இருக்கும்போது அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திடும். பிள்ளைகளால் பேரும் புகழும் அடைவீங்க. அவங்களுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. குழந்தை பாக்கியமெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திடும். அதனை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. செல்வத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்ற வகையில் செல்வமும் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் குவிந்து காணப்படும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக
60லிருந்து 65, 65லிருந்து 70, அதற்கு மேல் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா, உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுமா அல்லது கெட்ட பலன்கள் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் அந்த ஆண்டவர் நிச்சயம் தீர்மானிப்பார். ஜாதகத்தை பொறுத்து எதுவும் சொல்லிட முடியாது இந்த காலகட்டத்தில். குறிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்க வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் இன்றியமையாததாக இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடும் இன்றியமையாததாக இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.